ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு கோடீஸ்வர யோகம் வந்துருச்சுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டார். சனி பகவானை பார்க்குறாரு. அர்த்தாஷ்டம சனி பகவானை பார்க்குறாரு. அர்த்தாஷ்டம சனி பகவானை பார்க்குறது மிகச்சிறப்பம். அஷ்டலட்சுமி யோகம். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில், அதாவது விஷ்ணு சக்கரத்தில் மகாலட்சுமி. அருமையான அமைப்பு. சரியா நேர்களே? என்ன சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி விஷ்ணு சக்கரத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. சூரியன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறாரு. இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. சூரியன் சுபத்துவம் மாறாரு. சுக்கிரனை வந்து சனி பகவானை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து சனி பகவானை பார்த்தது நல்லா இல்லை. உங்கள் ராசிக்கு 2, 3 கூடியவனை பார்த்துட்டு இருந்தார். அதாவது ஐப்பசி மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஐப்பசி மாதத்துக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்கும். சரியா? ஐப்பசி மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்க போகிறீங்க. அதாவது இந்த வீடியோவில் வந்து ராசி பலன் சொல்கிறேன், ஒரு சின்ன பூஜை பரிகாரம் சொல்கிறேன், அதுபோல் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி பார்த்தாலும் சரி உங்கள் பணம் அதிகமாக இருக்கும். அந்த பண புழக்கம் வரவு கூடுதலாக இருக்கும். வரவுனா அது 1000-ஆக இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், கோடிகளாகவும் இருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து ஜனன ஜாதகத்தில் நான் சொல்கிற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சதவீதம் கூடுதலாக இருக்கும். சரி, இப்போ வந்து சனி பகவான் சூரியன் பார்த்துட்டு இருக்கிறாரு. இது நல்லது அல்ல. சரியா? அப்பா விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பாவுக்கு சில செலவுகள் இருக்கும். அதுபோக இளைய சகோதர விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள், மனசங்கடம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமை, இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சனி பகவான் 2, 3 கூடியவன். தன குடும்ப வாக்கு சனாபதி, தைரிய சனாபதி. சூரியன் பார்க்குறது, சூரியன் சம்மந்தப்படுறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோல் சனி பகவான் வக்கர சனியும் சூரியனை பார்க்குறாரு. 9 கூடியவனை பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பள்ளி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இல்லை. சில சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க. சில அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே இருந்துச்சு. இனி எல்லாமே சரியாக போயிடும். சரியா? தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. புண்ணு விளையிற பூமி மாதிரி உங்களுக்கு வந்து இனிமேல் மலன்னு எல்லா வசதிகளும் வரப்போகுது. சரியா? பொண்ணு விளையும் பூமியாக மாறப்போகுது தனுசு ராசி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து செவ்வாய் சுக்கிரன் மிருகமங்கல யோகம் நல்லபடியாக இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரன் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இந்த 4 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்குது. அடுத்து சூரியனும் நீசபங்கம் அடைவார். ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார். சரியா? 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஐப்பசி மாதத்துக்கு மேலே அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பங்காளிகள், சொந்த பந்தங்கள் இவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நிலபலம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். விவசாயம் நல்லா இருக்கும். அதுபோக தோட்டம் துறவு வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பண்ணை தொழில் நல்லாயிருக்கும். தோப்பு வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் முதன்மை தொழில்காரகன். தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் வீட்டில் புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு வந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் 11ஆம் இடத்துல இருக்குது. அப்படியே வளம் பெருகும். சரியா? அப்படியே வளம் செல்வம் பெருகி வலியும். சரியா? நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா இருந்தாலும் ஆசைவாதத்தை காட்டுறானே, ஆசைவாதத்தை சொல்கிறானே, ஐஸ் வைக்கிறானே. உண்மைதான். ஏன்னா தர்ம கர்மாதிபதிகள் 9, 10 கூடியவர்கள் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. அருமையான அமைப்பு. இப்போ ஜனன ஜாதகத்தில் சூரியன் புதன் நல்லா இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சூரியன் புதன் புதாதித்ய யோகம், சூரியன் ஆரண யோகம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் புதன் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். பொதுவாக சூரியன் புதன் எங்கெங்கே சார் இருக்கலாம் அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசியில் இருக்கலாம். தனுசு ராசியில் சூரியன் புதன் இருக்க பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க. அடுத்து வந்து மேசத்தில் இருக்கலாம். அடுத்து வந்து மிதுனத்தில் இருக்கலாம். அடுத்து சிம்மத்தில் இருக்கலாம். கன்னியில் இருக்கலாம். இந்த இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை வேறு மாதிரி சொல்லலாம். மார்கழி மாதம், சித்திரை மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். சரியா? நான் மாதத்தையே சொல்லிட்டேன். ஜாதகமெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமில்ல எந்த மாதத்தில் பிறந்தேன், தமிழ் மாதத்தில் பிறந்தேன்னு தெரியுமில்ல. ஸோ இந்த 5 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் பல வகையில் வரும். சரியா நேர்களே? நான் வீடியோவில் நிறைய பேசலை, சுருக்கமாக பேசிவிட்டு ஒரு முக்கியமான தகவலை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். ஏன்னா நிறைய நேரம் கேட்குறாங்க, நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க சார், சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லுங்கள், கிரக நிலைகளை சொல்லிவிட்டு அதுக்குண்டான பலன்கள், அதுக்குண்டான வழிபாடு சொல்லுங்கன்னு நிறைய நேரம் கேட்டாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஜனன ஜாதகத்தில் சூரியன் புதன் நான் சொன்ன மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். புதன் 11ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். பிள்ளைகள் படிப்பில் சாதிப்பாங்க. அரசாங்க தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரனும் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாயார் வழியிலும் நல்லா இருக்கும். தாய் வழியில் இருந்த கசப்புகள்லாம் மிகச்சிறப்பாக போகும். உத்தியோகத்தில் இருந்த பிணக்கள் சரியாக போயிடும். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் இல்லை, டிரான்ஸ்ஃபர் இல்லை, மேலே இதாக இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை. இப்படி உத்தியோகத்தில் சில சங்கடங்கள் இருந்தவங்களுக்குலாம் இனிமேல் அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து
தொழிலில் பின்னடைவு, தொழிலில் சரியில்லை, தொழிலில் வந்து சிக்கல், தொழிலில் கடன், தொழிலில் வந்து அபிவிருத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தொழில் இனிமேல் சார்ட் அவுட் ஆகும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா, மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனாலும் நல்லா இருப்பீங்க. மந்த போக்கு இருக்காது. ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஜூட்டிக்காக இருப்பீங்க. வீரமும் விவேகமும் கலந்து ஒரே நிலையில் இருப்பீங்க. ஸோ தனுசு ராசிக்கு வந்து இந்த 4 கிரகங்கள், செவ்வாய் 5-12 கூடையவன், புதன் 7-10 கூடையவன், சூரியன் 9 கூடையவன், சுக்கிரன் 6-11 கூடையவன். சுக்கிரன் 6-11 கூடையவன் இருந்தாலுமே 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, நல்லதான். 10ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் பொதுவாக நினைத்த காரியத்தை கை கொடுப்பார். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்லபடியாக நடக்கும். சரியா, நீங்கள் நினைக்கிறது வந்து அர்த்தமுள்ள நினைப்பாக இருக்கணும். நான் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னாலும் ஆக முடியாது. திடீர்னு ஒரு கட்சியை தொடங்கி நான் முதலமைச்சர் ஆகணும்னா ஆக முடியாது. நம்ம நினைக்கிற நினைப்பு வந்து ரியலாக இருக்கணும். @ நம்ம எதில் நம்ம ப்ராசஸில் இருக்கோமோ அது நினைக்கலாம். ஒரு நல்லா படிக்கிற மாணவன் நான் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் ஃபெயிலாக போகிறவன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. ஃபெயிலாக போகிறவன் என்ன நினைக்கணும், நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கணும். இப்படித்தான் நினைப்பு இருக்குது. நினைத்ததெல்லாம் கை கொடுக்கும்னா எல்லாருக்கும் நினைத்ததெல்லாம் கை கொடுக்காது. அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலில் வந்து கை கொடுக்கும். சரியா, அப்படி தான் முடிக்க முடியும். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சவன் தான் சீக்கிரம் பஸ்ஸை பிடிக்க முடியும். 9 மணிக்கு எந்திரிச்சிட்டு 9:30 பஸ்ஸை பிடிக்க முடியாது. சரியா, அதனால் நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. யார் ராசி பலன் சொன்னாலும் சரி, நம்ம வந்து ஒத்து போகணும். நம்ம வந்து இயற்கையோடு ஒத்து போயிட்டு நம்ம உடலாலும் மனதாலும் சரியாக இருந்தால் தான் அதிர்ஷ்டம் வந்து நமக்கு வந்து வரவேற்கும். அதிர்ஷ்டம் நம்மளை வரவேற்கிற அளவுக்கு நம்ம வந்து செயல்பாடு இருக்கணும். அதிர்ஷ்டம் சும்மாலாம் வராது. சரியா, அதிர்ஷ்டத்தை நம்ம தான் வரவழைக்கணும், நம்ம இழுக்கணும். நம்ம செய்கிற செய்கைகள், செயல்பாடுகள், பூஜை புனஸ்காரங்கள், வழிபாடுகள், இதன் மூலிமா அதிர்ஷ்டம் நம்மளை நோக்கி வரும். அது நினைக்கும் இவங்ககிட்ட நம்ம போய் சேரலாம், இவங்ககிட்ட போனோம்னா நம்மளை தக்க வச்சுக்கிறோன்னு வரும். அது மாதிரி தான் ஸ்ரீதேவி எல்லாருக்கிட்டே வரமாட்டா. மகாலட்சுமி சில பேர்கிட்ட தான் வருவா. இவங்ககிட்ட போனால் இவன் நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிடுவான். அதை தான் சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். ஸோ நம்ம கொண்டாடுற நிலையில் இருக்கணும். சரியா நேர்களே, இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம், போர் அடிக்கும். எப்போதும் உங்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் இருக்கும், தீராத ஆசைகள் இருக்கும், திட்டங்கள் இருக்கும். எந்த ஒரு திட்டத்தையும் நல்லபடியாக முடிப்பீங்க. திருமண வரவு வேகமாக இருக்கும். இப்போ திருமணம் ஐப்பசி மாதம் அலைன்ஸ் பார்க்குறவங்களுக்கு வேகமாக நடக்கும், படாபட்டாக நடக்கும், துரிதமாக நடக்கும். ஐப்பசி மாதமே பொண்ணு பார்த்து ஐப்பசி மாதமே கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல நிலைமையில் வச்சு பாருங்கள். திருமணம்னு சொன்னவொடனே ஒன்று சொல்கிறேன். இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குது. இது ஒரு 2 வரி சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர்ற வீடியோலாம் பாருங்கள். ஜனனா செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அதுபோக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்குள்ள மகாலட்சுமி படத்தை கொடுக்குறேன் நான். மகாலட்சுமி படத்தை வச்சு நீங்கள் பூஜிக்கணும். அதுக்கு ஒரு நாள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். விருப்பப்பட்டவங்க செய்யுங்க, வீட்டில் செய்யுங்க. எந்த அளவுக்கு நான் சொல்கிற பூஜை புனஸ்காரத்தை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க. ஏற்கனவே தனுசு ராசிக்கு ஒரு விநாயகர் படம் கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து தனுசு ராசிக்கு வந்து ஆஞ்சநேயர் படமும் ஒன்று கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து மகாலட்சுமி படம் ஒன்று இருக்குது. மகாலட்சுமி வந்து பெருமாளோட கருடவானத்தில் வருவா. சரியா, அருமையான அமைப்பு. கருடவானத்தில் பெருமாளோடு வர மகாலட்சுமி படத்தை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அஷ்டலட்சுமியும் நவநிதியும் வீட்டில் இருக்கும். சரியா, இப்போ வேறு சுக்கிரன் 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வராரு. சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம், பெருமாள் 11ஆம் இடத்துல இருக்கிறார், புதனோட அம்சம். ஸோ இந்த 10-11ஆம் இடங்கள் கர்மஸ்தானமும் லாபஸ்தானமும் நல்ல நிலைமையில் இருக்குது. 11ஆம் இடத்துல புதன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரணும். ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல லாபம் வரணும்னா நான் சொல்கிற அந்த அனுப்புகிற படத்தை, அந்த லட்சுமி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சு கும்பிடுங்க. சரியா, ஒரு 25 ரூபா ஆகும். சின்ன படமாக கூட லேமினேட் பண்ணுங்கள், பெருசாலாம் வைக்கணும் கிடையாது. பூஜை அறையில் ஒரு இடத்துல ஓரமாக வைக்க போகிறீங்க. அது தனுசுக்குள்ள மகாலட்சுமி. சரியா, தனுசு ராசிக்கு உண்டு மகாலட்சுமி. அவளை வச்சு கும்பிடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த தீபாவளி விட்டு லட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. ஏற்கனவே இப்போ சுக்கரை வந்து சனி பகவானை பார்க்க போகிறாரு. சுக்கரை ராசிக்கு வந்துட்டார் 10ஆம் இடத்துக்கு. 9ஆம் தேதி காலையில் 8:25க்கு வந்துட்டார். சரியா, நேற்றே வந்துட்டார். இன்றைக்கி தேதி 10 ஆகிப்போச்சு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொல்ல வந்து விஷயம் என்னென்னா, சுக்கரன் 10ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு துரித முன்னேற்றத்தை கொடுப்பாரு. திருமணம் ஆதாரர்களுக்கு படாபட்டா திருமணம் நடக்கும். சேமிப்பு அதிகமாக இருக்கும். எதுலேயும் நல்லத்தை சம்பாதிப்பீங்க. சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது, சேமிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நல்லா சேமிப்பீங்க. நவீன வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம். வாகன யோகம் இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் நீங்களும் வந்து இருக்கிற வண்டியை மாற்றி புது வண்டியெலாம் வாங்கலாம். மணி வழியில் செல்வம் வரும். ஏன்னா சுக்கிரன் ஒரு பெண் கிரகம், மனைவியை குறிக்கிறவன். அதனால் மனை வழியில் சொத்துக்கள் வரும். உங்கள் மனைவி இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சரியா, அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி உதவியாக இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டை நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. உத்தியோகத்துக்கு போகிறாங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து எதனாச்சும் பணம் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ் எதனாச்சும் கிடைக்கும். அதை வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து மனைவி மூலம் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார உதவி இருக்கும். நண்பர்களால் நல்லா இருக்கும். சரியா, நண்பர்கள் நல்லா உதவி பண்ணுவாங்க. நண்பர்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, பிறருக்கு மாடலாக இருப்பீங்க, பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. சில பேருக்கு உலக பிரசித்தி கிடைக்கும். சில பேர் சில விஷயத்தில் சரியா, நீங்கள் ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கிறீங்க,
உலக பரிச்சித்து பெறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பாப்புலாரிட்டி இந்த காலகட்டத்தில் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தோட ரீடிங் நல்லாயிருக்கும். சூரியன் சுபத்துவம் வரார் 10ஆம் இடத்துல. அரசாங்கத்தோட ரீடிங் நல்லாயிருக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், உரம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். மரம் சம்மந்தப்பட்டது. ஸோ இது மாதிரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்குது நல்லாயிருக்கும். மரக்கடை வச்சுருக்கிறவங்க, கார்பெண்டரிங் வேலை பார்க்குறவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லது ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. எல்லாத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் சொல்கிற மாதிரி உலக அனுபவம் கிடைக்கும். அதை வந்து சுக்கிரன் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறாரு. அடுத்து வந்து 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து சுபத்துவம் வராரு. சரியா, சனி பகவான் சுபத்துவம் வராதனால என்ன ஆகும்னா பெரியவருடைய நேசம் இருக்கும். எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. குடும்பத்தில் பெரியவர்களை போற்றி பாதுகாப்பீங்க. சில பேருக்கு உடல் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கும். குண்டாக இருக்கிறவங்களாம் ஓரளவு ஸ்டிம்மாக ஆயிடுவீங்க. சரியா, கண்ணாப்பண்ணன் சதை போட்டவங்களுக்குலாம் உடலுடைய வெயிட் குறைய ஆரம்பிக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பரால் உதவி இருக்கும். அரசியல் ஈடுபாடு சக்ஸஸை கொடுக்கும். சரியா, சூரியன் சுபத்துவமாகி சனி பகவான் சம்மந்தப்படுறது அரசியல் சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக அரசியலில் வந்து மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வந்து கலெக்டரேட் வேலையில் வேலை பார்க்குறவங்க, தாசில்தார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கார்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, பிளாக் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இதில் இருக்கிற மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து வெளிநாட்டு யோகம் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு வரலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தத்தோட இணக்கம் இருக்கும். பணம் நல்ல பல வகையில் சேரும். பணத்தை சேமித்து வைங்க. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. எதுவும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கும். சரி, அதோட போக்கு நல்ல விதமாக இருக்கும். எல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் நல்லா தாப்பாக இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். எந்த விஷயத்தில் சார் பிரச்சனை இருக்கும் அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் தான் பிரச்சனை. ஏன்னா சனியும் செவ்வாயும் பார்க்குறாங்க. அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் பிரச்சனை. என்ன, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சரியாக பேமெண்ட் வராது. உத்தியோகத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது. அதனால் உத்தியோகம் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். குறிப்பாக தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் உத்தியோகத்திலையும் வந்து இந்த ஜவுளி கடையில் இருக்கிறவங்க, பாத்திர கடையில் இருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, காதி கிராஃப்ட்டில் இருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க, நாடகம், ஆடல், பாடல், கண்கவர் பொருட்கள், வெகுஜன தொடர்பில் வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? ஸோ சனியும் செவ்வாயும் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். சரியா, உடல்நலத்தையும் பார்த்துக்கணும். குறிப்பாக ரத்த சர்க்கரை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஸ்வீட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. சரியா, இந்த காலகட்டத்தில் ஸ்வீட்டை ரொம்ப குறைங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, பழங்கள் வந்து நல்லா தான் இருக்குது. சரியா, சில குறைபாடுகள் இருந்தாலுமே பழங்கள் நல்லா இருக்குது. 6ஆம் இடம் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். மாமன் என்ற உறவு முறையில் கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. 28/10/2025 செவ்வாய்க்கிழமை ஐப்பசி 11ஆம் தேதி அன்றைக்கி பூராட நட்சத்திரம். உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. அன்றைக்கி வந்து அட்டமி தேதி. காலையிலே சப்தமி முடிஞ்சிடும். சரி, அட்டமி வந்து கண்ணனுக்கு வேண்டிய நாள், பெருமாளுக்கு வேண்டிய நாள். அட்டமி தேதி, கண்ணன் பிறந்தது அட்டமி தேதி தான். பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். ஸோ உங்கள் ராசியில் வந்து பெருமாளும் மகாலட்சுமியும், அந்த லட்சுமி நாராயண யோகம் வந்து ராசியில் இருக்குது. அன்றைக்கி வந்து வாஸ்து செய்ய நல்ல நாள். அன்றைக்கி வாஸ்து வீடு நீங்கள் தச்சு பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி தச்சு பண்ணலாம். சரியா, வாஸ்துக்கு உகந்த நாள் தான். ஸோ வாஸ்துக்கு உகந்த நாள்னாலே அங்கே வந்து பூமிகாரன் செவ்வாய் வந்துடுறாரு. அன்றைக்கி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ இப்படி சகல முகூர்த்தமும் சேர்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. வளர்பிறை அஷ்டமி, போராட நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, வாஸ்துக்கு நல்ல நாள். அன்றைக்கி காலையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 8 to 9 சுக்கிர வரையில் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. இவ்வளோ தான். இதை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 8 to 9 நான் அனுப்புகிற படம், அந்த அந்த கருட வானத்தில் பெருமாளோட மகாலட்சுமி வருவா. அந்த அம்மா வர்ற படத்தை நான் அனுப்புகிறேன். அந்த படம் வாங்குறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807457629 வாட்ஸ்அப்பில் தனுசு ராசிக்கு உண்டான மகாலட்சுமி படத்தை அனுப்பிவிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அனுப்பிவிட்ருவேன். ஃப்ரீயாகவே அனுப்பிவிட்ருவேன். சரியா, அதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு பூஜிங்க. மகாலட்சுமி என்ன சார் வைங்கன்னா மல்லிகைப்பூ வைங்க, நறுமண பூ வைங்க. சரியா, மல்லிகைப்பூ மட்டும் கொஞ்சம் போல் எடுத்து ஃபோட்டோவில் வச்சுருங்க. மகாலட்சுமி அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா பன்னீர் வச்சு தொளிங்க. கொஞ்சம் பன்னீரை போட்டு தொளிச்சிட்டு சந்தன குங்குமம் வைங்க, மல்லிகைப்பூ வைங்க. கெண்டியில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு வந்து கெண்டியில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணியில் வந்து துளசி, மல்லிகைப்பூ போட்டுருங்க. துளசி வந்து பெருமாளுக்கு, மல்லிகைப்பூ வந்து மகாலட்சுமிக்கு. சரியா, இல்லைன்னா செந்தாமரைப்பூவும் போடலாம், மறிக்குழுந்தும் போடலாம். சரியா, துளசி மறிக்குழுந்து போடலாம், துளசி மல்லிகைப்பூ போடலாம், துளசி செந்தாமரை போடலாம். எல்லாம் சாய்ஸ் தான். இதை வச்சுட்டு அப்படியே மந்திரத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயகர் படம் இருக்கணும். சரியா, விநாயகர் படம் ஏற்கனவே தனுசு ராசிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பக்த கணபதி. சரியா, பக்தி கணபதி விநாயகர் படம் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த படத்தை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. விநாயகர் படமும் இருக்கணும். நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி விநாயகர் படம் கண்டிப்பாக இருக்கணும். தனுசு ராசிக்கு உண்டான விநாயகர் படத்தை வச்சு கும்பிடுங்க. விநாயகர் படம் தான் இருக்கணும். எந்த பூஜை பண்ணாலும் சரி, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி விநாயகர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடுங்க. டைம் வந்து 8 to 9 சுக்கிர வரை. மகாலட்சுமியோடைய நாமத்தை சொல்லுங்கள், அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள், பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், மனமுறியை கும்பிடுங்க.
அன்றைக்கி வந்து வீட்டில் வெள்ளைப்பள்ளியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அது பணம் லட்சமோ கோடியோ அது நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அன்றைக்கி எவ்வளோ தூரம் இருக்கோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நேரங்காலம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பணம் கிடைக்கும். அடுத்த வரையும் நாட்களில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 28/10/2025 வெள்ளைப்பள்ளியை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். சரியா நேயர்களே? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கோடிகள் இன்றைக்கி ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, இன்றைக்கி கோடிகளுங்கிறது சர்வசாரமாக போச்சு. அதனால் கண்டிப்பாக 28/10/2025 காலையில் 8 to 9 வீட்டில் வெள்ளைப்பள்ளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். அந்த சுக்கர உரையில் இந்த பூஜை பண்ணுற நேரத்தில் வெள்ளைப்பள்ளி உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இது நிச்சயமான ஒன்று. வேத ஜோதிடத்தில் இதுக்கு வழி இருக்குது. அந்த நேரத்தில் அதை பார்க்கணும். ஏன்னா வெள்ளைப்பள்ளிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். சரியா? வெள்ளைப்பள்ளியை பார்க்கணும். வீட்டுக்குள்ளே பார்க்கணும். வீடு தான் கிரகம், மனை. அந்த மனைக்குள்ளே அந்த வெள்ளைப்பள்ளியை பார்த்துட்டு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா, அந்த நேரத்தில் தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பண வரவு வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அது எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரியா? எவ்வளோ வந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க, சேமித்து வைங்க. பணம் வரும்போது முக்கியமான விஷயம் வந்து சேமிக்கணும், சேமித்து பழகிக்கணும். கூட்டி கழித்து பார்த்தா நல்லா இருக்குது. சரியா? நிறைய நல்லா இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ உத்தியோகத்துக்கு போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டே டக்குன்னு பேசிடாதீங்க, அடக்கி வாசிங்க. ஆனால் குரு பார்வை வந்து 2ஆம் இடத்துக்கு வருது அக்டோபர் 18க்கு மேலே. ஸோ பேச்சிலையும் ஒரு நிதானம் இருக்கும். இருந்தாலும் ஆதிவாசி அடக்கி வாசின்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து அடக்கி வாசிக்கணும். சரியா நேர்களே? கண்ணாபண்ணன்னு பேசிடக்கூடாது. சரியா? கண்ணாபண்ணான்னு நம்ம பேசக்கூடாது. யதார்த்தமாக நிலைமை அறிஞ்சு எதுக்கு இருக்கிறவங்க யாரும் தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டோம்னா நல்லபடியாக இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் 28/10/2025 ஐப்பசி 11 செவ்வாய்க்கிழமை 8 to 9 மகாலட்சுமியை கும்பிட்டுருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள். ஏற்கனவே மகாலட்சுமி மந்திரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்புகிறேன். உங்களுக்காக ரெடியாக இருக்கிறேன். சரியா? அந்த மந்திரம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். அந்த சமஸ்கிருதத்தை நான் வந்து சொல்கிறேன், அதையும் நீங்கள் படிங்க. சரியா நேர்களே? அது வேணுங்கிற கேளுங்க. தமிழையும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த நினப்பில் தான் சொல்கிறேன். வீடியோ போகிற நோக்கமே என்னென்னா ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ப்ரப்போஸ் பண்ணுவேன் எப்போயுமே. எப்படி ஒரு குருக்கள் ஒரு புரோகிதர் வந்து ஒரு முகூர்த்தத்தை குறித்து கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு குறித்து கொடுக்குறேன். அன்றைக்கி வந்து நீங்கள் சிரமப்படாமல் சாமி கும்பிட்டுருங்க. மகாலட்சுமியுடைய ஸ்லோகம் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர்பவதுமே சதா. இதை சொல்லுங்கள். இது வேணும் கேட்குறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் நான். சரியா? சார் இது சமஸ்கிருதமாக இருக்குது சார், வாயில் நுழைய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க தமிழில் சொல்லுங்கள், உங்கள் தாய்மொழியில் சொல்லுங்கள். தமிழில் சொல்கிறவங்க நான் சொல்கிறத சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவலட்சுமி போட்டி, சௌபாகலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, மகாலட்சுமி தாயே அன்னையே திருமகளை ஸ்ரீதேவி நாராயணையே போட்டி. இதை சொல்லி பூஜையை முடிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த கிண்டியில் உள்ள தண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா மறுநாள் புதன்கிழமை அருமையான நாள், புதனுக்கு வேண்டிய பெருமாளுக்கு வேண்டிய நாள். அந்த தண்ணியை எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா மரத்துக்கு ஊற்றுங்க. வெளியே இருக்கிற மரம் வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்க. முருங்கை மரத்துக்கெல்லாம் ஊற்றக்கூடாது, வேப்ப மரத்துக்கு தான் ஊற்றணும். இல்லைன்னா செடி கொடி இருந்தால் ஊற்றுங்க. செம்பருத்தி செடி, மருதாணி செடி, துளசி செடி, ஓமவள்ளி செடி, இந்த 4லுமே மகாலட்சுமி இருக்கிறா. மருதாணி, செம்பருத்தி, துளசி, ஓமவள்ளி இந்த 4 செடி இருந்தால் 4 செடிக்கு ஊற்றுங்க. சார் செடி இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். வீட்டில் வந்து முக்கியமான இடத்துல வந்து மூலையில் தொளிச்சிருங்க. அந்த தண்ணியை வந்து மூலையில் தொளிச்சிருங்க. தண்ணியில் கையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல தான் இருக்கும், ஒரு 100 ml தான் இருக்கும். அந்த இதழ்கள் பூக்கள் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா 4 மூலையில் வீட்டில் தொளிச்சிடலாம். சரியா? செவத்தில் தொளிக்கூடாது, வீட்டு மூலையில் தொளிக்கணும். அந்த 2 செவர் சேர்கிற இடத்துல அந்த கார்னரில் கீழே பாட்டத்தில் தொளிக்கணும். ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக, ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக, ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக, ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக அப்படின்னு 4 மூலையில் தொளிச்சின்னு வச்சுக்கோங்களேன். மகாலட்சுமி அப்படியே வீட்டுக்குள்ளே இருப்பாள். அந்த நேரத்தில் அந்த வெள்ளைப்பள்ளியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையான அமைப்பு. மறுநாளும் பார்க்கலாம். அந்த புதன்கிழமை காலையில் தண்ணி தொளிக்கிற நேரத்தில் வெள்ளைப்பள்ளி தென்பட்டாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வெள்ளைப்பள்ளியை பார்க்கும்போது மகாலட்சுமி நினைங்க. சரியா? வெள்ளைப்பள்ளி கண்ணில் தென்பட்டாலே மகாலட்சுமி நினைங்க. அதுபோல் பள்ளியை பார்க்குற நேரமும் மகாலட்சுமி நினைங்க. மகாலட்சுமி தாயே போற்றி, அஷ்டலட்சுமியை போற்றி அப்படின்னு நாமத்தை மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் ஒரு விஷயத்தில் வரும். பணங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நல்லா இருப்பீங்க. மகாலட்சுமி வீட்டில் வாசம் பண்ணிட்டாலே மனம் நல்லாயிருக்கும், நினைப்பு நல்லாயிருக்கும், செயல் நல்லாயிருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அஷ்டலட்சுமி நவநிதியும் இருக்கும். சரியா நேர்களே? அதனால் நீங்கள் வந்து பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் அமைதி இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், செல்வ செழிப்போடு இருப்பீங்க, 16 மற்றும் பெருவாழ்வு வாழ்வீங்க. ரொம்பலாம் நான் பேசலை, சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இருக்கிற கிரக நிலையிலையும் சொல்லிட்டேன், குருஷியலான விஷயத்தையும் சொல்லிட்டேன், பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். சிறப்பாக தான் இருக்குது. அடுத்து தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவேன் நான். சரியா? இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது தனுசு ராசிக்கு. நிறைய போட வேண்டாம், நிறைய போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகும், குழப்புவீங்க. அதனால் தீபாவளிக்கு முன்னிட்டு நீங்கள் கும்பிட்றதெல்லாம் கும்பிடுங்க. வீட்டில் நம்ம முறைப்படி, நம்ம கலாச்சாரப்படி நீங்கள் பண்டிகை கொண்டாடுங்க. தீபாவளிக்கு பின்னாடி 28ஆம் தேதி நான் சொல்கிற சின்ன பூஜ்யம் மட்டும் பண்ணிடுங்க.
பின்னிட்டே நல்லா இருப்பீங்க. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. சூரியனுக்கு கேந்திரம், சூரியனுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்பு. சரியா? சூரியனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பான அமைப்பு தான். ராசியில் சந்திரன் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். 28/10/2025 ஐப்பசி 11ஆம் தேதி வெள்ளை கலர் பள்ளியை பார்த்தீங்கன்னா மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று போராடம், மூலம், உத்திராடம் நட்சத்திர நேயர்கள் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.